வருமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். ஒரு கிழமைக்கு 3 முறை 3 நாட்கள் வாழ்க்கையா வல்லமையா அந்த தலைப்புல மிகவும் ஆழமான சத்தியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். சோ இந்த தலைப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது நான் கேட்ட கேள்வி ஒன்று, 2024ஆம் ஆண்டு நம்முடைய சுபாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய கேரக்டர்ஸ் என்றா பழைய பண்புகள் அல்லது குண இயல்புகள் புதிய வருடத்திலே மாற வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த தலைப்பை நான் ஆரம்பித்தேன். வாழ்க்கையா வல்லமையா என்ற தலைப்பு ஆரம்பித்ததின் நோக்கம் ஒரு சேஞ்ச், லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆக வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், தொடர்ச்சியாக இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த சிந்துஜா சகோதரி எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எழுதுகிறார்கள். எடுத்தால் நல்லது, எழுதி படிப்பது இன்னும் சிறந்தது. ஆகவே இந்த நாளிலே ஏதாவது இந்த 4 மாதங்களுக்குள் ஏதாவது இந்த வார்த்தை கேட்ட நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் நாம் நல்ல பிரசங்கம் கேட்கிறோம் என்று சொல்லி, அல்லது நான் நிறைய கேட்கிறேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் மோசம் போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பிரியமானவர்களே, கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். ஏன் ஆண்டவர் சத்தியத்தை வழங்கப்படுத்தார்? இன்றைக்கு நீங்கள் கடந்த நாட்களை பார்த்தோம், சத்தியம் அறியாமல் நிறைய பேர், நிறைய திருச்சபைகளிலே சத்தியம் இல்லை, சத்தம் மட்டுமே இருக்கிறது. சத்தம் மட்டும்தான் இருக்கிறது, ஆனா சத்தியம் இல்லை. ஆனால் நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் இந்த அதிகாலை வேளையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கோம். ஏன்னா சத்தியம்தான் நமக்கு ஒரு விடுதலை கொண்டு வருகிறது. சத்தியம் இல்லை என்றால் மனிதனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். ஆகவே சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும். வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும், வசனம் எல்லாருக்கும் தெரிந்தால் போதாது. அந்த வசனத்துக்குள்ள இருக்கின்றதான சத்திய வெளிப்பாடுகள் அது எப்பொழுது கிடைக்கிறது என்றால், அது தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். மனுஷனால இது வெளிப்பாடுகள் கிடைக்காது. எனவே இன்றைக்கு மனுஷர்கள் வெளிப்பாடு சொல்லுகிறார்கள், எல்லாம் பொய். தீர்க்க தரிசனம் என்ற போர்வையிலே நிறைய பொய்களை அளந்து விடுகிறார்கள். வெளிப்பாடு என்ற போர்வையிலே தாங்கள் யூகித்ததை சொல்லுகிறார்கள். இது இன்று மட்டும் அல்ல, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், பெரிய தீர்க்கதரிசிகள் காலம் தொட்டு சிறிய தீர்க்கதரிசிகள் காலம் வரைக்கும் இது தொடர்ச்சியாகவே நடைபெறுகிறது. அப்படி அல்ல, அதை விட மேலே போய் பார்த்தோம் என்றால் ஏதேனில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பொய் தீர்க்க தரிசனம் அல்லது என்ன? தேவனுக்கு எதிராய் சொல்லுவது. உங்களுக்கு தெரியும், ஏதேனில தேவன் யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் தெளிவாய் கூறினார். இந்த கனி மரத்தை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று. ஆனால் தேவ வார்த்தைக்கு எதிராய் அங்கு ஒரு வார்த்தை இருந்தது, அதுதான் பிசாசுடைய வார்த்தை. அந்த வார்த்தையும் மனிதனுக்கு வருகிறது. 2 வார்த்தைகள் மனிதன் கேட்கக்கூடியதா இருக்கிறது. ஏதேனிலே மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமகாலத்திலேயும்
இந்த இரண்டு வார்த்தைகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நாம் எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், இதன் மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேகர் எல்லா வார்த்தைக்கும் செவி கொடுப்பார்கள். அது கள்ள தீர்க்கதரிசனமா, அதுக்கு ஒரு ஆமேன். நல்ல தீர்க்கதரிசனமா, அதுக்கு ஒரு ஆமேன். எல்லாத்துக்கும் ஆமேன் போட்டு பழகி இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கைதட்ட பழகி இருக்கிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. சத்தியம் எதுவோ அதை மாத்திரம்தான் நாம் எக்ஸெப்ட் பண்ண வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? தெளிவாய் நம்ம அறிந்திருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இன்னைக்கு இந்த வெளிப்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது, ரெவலேஷன் பார்க்கின்ற பொழுது நமக்கு வியக்கத்தக்க ஒரு பிரமிப்பு உண்டாகும். என்றால் வெளிப்படுத்தல் என்று, ரெவலேஷன் என்று, வெளிப்பாடு என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு கண்டபடி சொல்லுகிறதைத்தான் வெளிப்பாடு என்று இன்றைக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் மக்களுக்கு பிரியம் என்று சொல்லி மக்களை பிரியப்படுத்துவதற்காக தலைவர்களும் அதைத்தான் யூஸ் பண்ணுகிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சிகரத்தை மாத்திரமே இன்னைக்கு உலகமும் விரும்புகிறது. உலகத்தில் இருக்கிற வேறு பிரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் விரும்புகிறார்கள். அட்ராக்ஷன், கவர்ச்சிகரம். இந்த கவர்ச்சிக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? டெம்டேஷன். டெம்டேஷன் என்ன தெரியுமா? டெம்டேஷன் என்பது, அது சோதனை என்று தமிழ் பைபிளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த டெம்டேஷனுக்கு சரியான அர்த்தம் மயக்குதல், அட்ராக்ஷன். இதுதான் பிசாசு செய்தான். பிசாசு எந்த வடிவத்திலே வந்தான் என்றால் சர்ப்பத்தின் வடிவத்திலே. இந்த சர்ப்பம் என்று சொல்வது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. இன்றைக்கும் சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கிறது. எங்கேயாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா? ஆமாம், நான் கண்டுபிடித்தேன். என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பை பார்த்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். சோ அது பாம்பு. சில பேர் பாம்பை பார்த்தே பேய் பேய் என்றாங்க. பாம்பு பேய் அல்ல, பாம்பு பேய்க்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிழல். ஆனா நிஜம் என்ன? பாம்பு அல்ல. பாம்பை போன்று தந்திரமாக, நரித்தனமாக பிசாசு வந்தவன். அதைத்தான் அந்த பாம்பு என்று அடையாளப்படுத்துகிறது. அவன் நம்மவர்கள் மத்தியிலையும் இன்னைக்கு பாம்பு வேலை செய்கிறது. இந்த பாம்பை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இதை குறித்து நாம் போன திங்கட்கிழமை பார்த்தோம் அல்லவா? என்ன பார்த்தோம்? பாம்பு எங்கே வருகிறது? பிரைஸ் யூ காட். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் நீங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓகே, இப்ப கவனிங்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் என்ன செய்கிறது? ஆக ஆட்டம் போட வைக்கிறது, சத்தம் போட வைக்கிறது மட்டும்தான் நாம் அறிந்து கொண்டதான காரியம். நல்ல மியூசிக் அடித்து, நல்ல ஓகன் பிளே பண்ணி, நல்ல உற்சாகமான பாடல், கொஞ்சம் ஸ்பீடா பாடுவோம் என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கலா அந்த அனைண்டிங், அந்த அபிஷேகம் வருகிறது. சில இடத்துல பாருங்க, மியூசிக் நிப்பாட்டி மைக் ஆஃப் பண்ணிட்டா அந்த சத்தமே நின்று போயிருது. அப்ப மக்கள் எதுக்கு செவி கொடுக்கிறார்கள்? சத்தத்துக்கா சத்தியத்துக்கா என்பது மிக முக்கியம். மெயினா சத்தத்துக்கு தான் அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். சத்தம் நின்றால் அபிஷேகம் இல்லை. மேடையில நடத்துகிற போதகருக்கும் மைக் ஆஃப் ஆகிட்டு என்றால், அல்லது என்ன கரண்ட் இல்லை என்றால், மைக் இல்லை என்றால், அல்ல பெரிய மியூசிக் அல்லது பெரிய பிஏ சிஸ்டம் என்றால் சவுண்ட்ஸுகள், இவர்கள் இல்லை என்றால்
அவர்களுக்கு அந்த அபிஷேகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள்? அபிஷேகம் என்றால் சத்தம் என்பதை இன்றைக்கு நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், அதிலே மூழ்கியும் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய தெளிவான சத்தியம், இதுக்கு பின்னால எப்படி பாம்பு வேலை செய்யுதுன்னு பாருங்க. கவனிங்கள். முதலாவது, இந்த உண்மையான நற்செய்தி என்பது என்ன? ஏற்கனவே நாம் பார்த்தோம். உபதேசம் என்கிற பகுதியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது, அவனை வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தெளிவாய் நாங்கள் உபதேசம் என்ற பாடத்திலே கற்றுக்கொண்டோம். அவ கிறிஸ்துவின் உபதேசம் என்பது என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். அதுபோன்று எது கிறிஸ்துவின் உபதேசம்? நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? அதுதான் சத்தியம். சத்தியம் என்றால் இது பாருங்கள், தெரிந்த வசனம். இப்பொழுது நான் வாசிக்க போற நினைக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது யோவான் சுவிசேஷத்தில், Glory to God, 14வது அதிகாரம் யோவான் 14:6 வாசியுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, இப்ப கவனிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அங்க சத்தியம் யார்? சத்தியம் என்றால் என்ன? ஜீசஸ், இயேசுதான். இயேசுதான் சத்தியம். அப்ப இயேசு இல்லாமல் ஒரு உபதேசம் நடைபெறும் என்றால், அதுக்கு பின்னால அது இயேசு இல்லாமல் ஒரு ஆராதனை நடக்கும் என்றால், இயேசு இல்லாமல் ஒரு ஊழியம் நடக்கும் என்றால், இயேசு இல்லாமல் ஒரு பிரசங்கம் நடக்கும் என்றால், அதுக்கு பின்னால பாம்பு இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விழிப்பும் தெளிவும் என்ற பாடத்தை நீங்கள் கேட்டீர்கள். அதுல 1 பேதுரு 5:8 அங்கே சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வழி தேடி சுற்றி திரிகிறான். சோ இதெல்லாம் வசனம் தெரியும், ஆனா விழிப்பும் தெளிவும் இருப்பதில்லை. அப்ப வசனத்தில் விழிப்பு இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். ஒருவர் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது இந்த பிரசங்கத்துக்கு பின்னாலே யார் இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு விசுவாசியை சந்திக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, ஒரு ஊழியனை சந்திக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, அவருடைய பேச்சிலே சில வேளை இந்த சர்ப்பம் ஒளிந்திருக்கும், இந்த வஞ்சிக்கின்ற ஆவி எங்கே ஒளிந்திருக்கும். இதை நாம் சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் இவைகளை நாம் இனங்கண்டு கொள்ள முடியும். ஆக அபிஷேகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அபிஷேகம் சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் வெறும் சத்தத்தை மட்டும் போடுது. அப்படி என்றால் அந்த அபிஷேகம் என்ற போர்வையில சத்தம் போடுவதற்கு பின்னாலே சர்ப்பம் இருக்கிறது. நான் போன முறை சொன்னேன், ஒரு பெரிய சபை, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தான், அவருடைய சபை அருமையான நண்பர், நல்ல வைராக்கியமான சபைதான். ஆனால் பாருங்கள், ஒரு சர்ப்பம் கிரியை செய்ததை நான் கண்டேன். எப்படி என்றால், ஒரு அருமையான சத்தியத்தை தேவ ஆவியானவர் சபையிலே கொடுத்தார். அருமையான சத்தியம். ஆனா ஸ்டார்ட்ல எல்லாரும் முழிச்சு கொண்டிருந்தாங்க, என்னடா வித்தியாசமா இருக்கு, ஒன்றுமே எங்களுக்கு புரியவில்லையே, விளங்கவில்லையேன்னு முழிச்சு கொண்டிருந்தார். சோ போக 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 ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு தெளிவூட்டலை கொடுத்தார். கொஞ்சம் முடியும் தருவாயில எல்லாரும் விழிப்படைந்தார்கள், எல்லாரும் தெளிவடைந்தார்கள். அப்ப முடிகிற நேரம் என்ன செய்வோம்? த வோல்ட் காலிங் என்று சொல்வார்கள்.
அழைப்பு கொடுக்கிறது. எதுக்குன்னா அந்த ஓல்ட காலிங், அது என்னன்னு தெரியல தமிழ்ல. ஓல்ட காலிங் யாரும் சொல்ல தெரியுமா? யாருக்கு தெரிந்தா சொல்லுங்க. ஓல்ட காலிங். Praise the Lord. தெரியுமா? பலிப்பீட தண்டையில் வருதல். வெரி குட், தேங்க்யூ பாஸ்டர். அதாவது பலிபீடத்துக்கு அண்டைக்கு கொண்டு வருதல். வெரி குட். அழைக்கிறது. எந்த பலிபீடத்து அண்டையிலே என்று சொன்னால், இப்ப நாம் இந்த பிரசங்கம் பண்ணுகிறோம். இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தல். அவர் பலிபீடத்து அண்டையிலே முன்னுக்கு வருவார்கள். ஒப்பு கொடுக்கின்ற பொழுது யாரோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் கையை தூக்கி கொண்டு என்னோடு கர்த்தர் பேசினார், உங்களுக்காக ஜெபிக்கணுமா, ஆம் ஜெபியுங்கள் முன்னுக்கு வருவார்கள். சோ தேவன் அன்றைக்கு எல்லாரோடும் பேசினார், அதனால முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஏன்னா 2 பேரும் பேசுவதுதான் உறவு. அவரும் பேச வேண்டும், நாங்களும் பேச வேண்டும். அப்ப ஒரு ஆள் மட்டும் பேசினா அது ஒருதலை பட்சமான உறவு. 2 பேரும் பேசினா பரஸ்பர உறவு. அதுதான் உண்மையான உறவு. அப்ப அந்த ஓல்ட காலிங் கொடுத்து, சரி இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு என்ன பேசினார், என்ன அவர் பேசினதுல நம்மிடத்துல இருக்க குறை என்ன, குற்றம் என்ன, அதை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் பேசியிருக்கிறார், நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க பேசுனீங்க, என்னிடத்துல இந்த குறைகள் குற்றங்கள் காணப்படுகிறது, இதை நான் நிவர்த்தி செய்துவிட்டு இது எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நான் அப்புறப்படுத்துகிறேன். இனிமேல் உம்மோடு நான் வாழ்வேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ்வேன். இன்றைக்கு நீர் எனக்கு வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. ஆனால் ஒப்பு கொடுங்க என்று சொன்னதோட ஒரு அம்மா கைதட்டினான், 2வது நபரும் கை தட்டினார்கள். முழு சபையும் கையை தட்டி கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா, விளங்குகிறதா? இதுல ஒரு வஞ்சகம் இருக்கு என்பதை நீங்கள் சத்தியத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொன்ன, ஐயோ கை தட்டாதீங்க, கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க. ஒப்பு கொடுத்தல் நேரம். ஒப்பு கொடுத்தல் அமைதியா உங்களுடைய இருதயத்துல கத்தருக்குள்ள நீங்க ஒப்பு கொடுப்பது. அது சத்தமா ஜெபிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல இல்லை. அப்ப இங்க என்ன நடக்கிறது? இதுக்கு பின்னால சர்ப்பம் ஒளிந்திருக்கிறதை கவனியுங்கள். எப்படி இது ஒளிந்திருக்கிறன்னு சொன்னால், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க விடக்கூடாது. இந்த மக்களை ஒரு மாதிரி மல்லு கட்டி பிரசங்கம் பண்ணி ஆச்சுது பாருங்க. பிரசங்கம் பண்ற நேரம் பிரசங்க படத்துல இருக்கிற நமக்கு எத்தனை எதிர்ப்புகள் வரும் தெரியுமா? ஒரு நித்திர தூங்குவான், ஒரு அங்க பார்ப்பான், இங்க பார்ப்பான், ஒரு எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்து கொண்டிருப்பான். சில பேர் பிள்ளைகளை கொஞ்சிட்டு இருப்பார்கள், பிள்ளைகளை பார்த்து சிரித்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பிரசங்க பண்ணுகிற எங்களுக்கு ஒரு தாக்குதலை சர்ப்பம் நடத்தி கொண்டிருக்கு. அந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்து அங்க உள்ளுக்கு இறங்கி 100 பேர் இருந்தால் ஒரு 10 பேரை வச்சு, அல்ல ஒரு ஆள் போதும், ஒரே ஒரு ஆள் போதும், எங்களுடைய கவனத்தையும் வேறு விதமாய் திருப்புகிறது. இது சர்ப்பத்தின் ஆவி. சோ எங்களுடைய கவனத்தை வேறு விதமாய் திருப்பினால் அங்க இருக்கிற விசுவாசிகளை எந்த விதமாய் திருப்பம் என்று யோசித்து பாருங்கள். எங்கேயாவது இருப்பார்கள், பிரசங்கம் பண்ணுகிற நபரை கண் பார்த்து கொண்டு இருக்கும், ஆனா சிந்தனை எங்கேயோ இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த பகுத்தறிகின்ற அறிவு இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அந்த அறிவு மிகவும் அவசியம். அது சத்தியத்துக்குள்ளதான் அந்த அறிவு இருக்கிறது. அது இப்பொழுது நடக்கிறதை கவனியுங்கள். இப்ப எனக்கு சத்தியம் தெரிந்தபடியா நான் அவர்களை அமைதிப்படுத்தினேன். கைதட்ட வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம், ஒப்பு கொடுங்கள்னு அவர்களை சரிப்படுத்தினேன். ஆனால் இந்த சத்தியம் சரியாய் புரியாமல் அல்லது சத்தியத்தின் மேல் அறிவில்லாமல் தெளிவில்லாமல் இருக்கிற ஒரு பிரசங்கியார், அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்வார்னா, இந்த கைதட்டினார்களே அதை பார்த்து இவரும்
கையை தட்டி நல்லா ஸ்பீட் பண்ண துவங்கிடுவார். நல்ல சத்தம் போட்டு அல்லேலூயா ரிசீவ் என்றெல்லாம் கத்துவேன். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு கத்துவேன். இது பெற்றுக்கொள்ற நேரம் இல்லையே, இது ஒப்பு கொடுக்கிற நேரம் அல்லவா? அப்ப பிசாசு என்ன செய்யறான்? இந்த பிரசங்கியாரையும் குசிப்படுத்தி விடுகிறான், உசுப்பேத்தி விடுகிறான். சோ என்ன அவர்களுக்கு என்ன வருகிறது? என்னுடைய வார்த்தை அபிஷேகமாய் புறப்பட்டு வெளியிலே வந்து ஜனங்களை என்ன செய்கிறது? உழுப்பேத்துகிறது, உசுப்பேத்துகிறது. அதான் கைதட்டுறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆகவே இவர் ரிசீவ்னு கத்துவார். இவர் கத்த சபையிலும் என்ன செய்யும்? மிகவும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போயிடும், 100ஐயும் மிஞ்சி போயிடும். இங்க நடக்கிறது என்ன? இது சர்ப்பத்தினுடைய விளையாட்டு. பாடுற நேரம் பாடலாம், ஆராதிக்கிற நேரம் ஆராதிங்க, அது ஒண்ணும் இல்லை. துதிக்கிற நேரம் ஆராதனைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஆராதனையை பற்றி நான் பார்த்திருக்கிறோம். இது ஆராதனை இல்லை, இது துதி தான், பிரைசிங் தான். தேங்க்ஸ் கிவிங், பிரைசிங், நன்றி செலுத்துதலும் துதிப்பதும் தான் இப்பொழுது நாம் ஆராதனை என்ற போர்வையில செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே வர்ஷிப் பண்றது இல்லை. வர்ஷிப் பண்றது தொழுது கொள்ளுதல், படிந்து கொள்ளுதல், வணங்குதல். இதுதான் வர்ஷிப். இது ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆராதனை இன்றைக்கு சபைகள்ல இல்லை. ஆராதனை எங்கேன்னு தெரியாது. பாடல்களையும் துதிய மட்டும்தான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? ஆராதனை என்று சொல்றார். இப்பொழுது பிரதர் சகோதரர் வந்து ஆராதனை நடத்துவார்கள், சகோதரி வந்து ஆராதனை நடத்துவார்கள் என்று காலிங் ஒரு அழைப்புதல் கொடுத்த பிறகு இந்த ஆராதனை நடத்துகிறவர் வருவார்கள். வந்து ஆராதனை என்றால் என்னென்றே தெரியாமல் நடத்தி கொண்டிருப்பார்கள். பாட்டு மட்டும் படிச்சுக்கிட்டு, துதி மட்டும் சொல்லிட்டு, அதுலேயும் தீர்க்க தரிசனம் வரும், அதுல எல்லா விஷயங்களும் இங்கே வந்து கொண்டிருக்கும். தீர்க்க தரிசனம் வரும், அப்புறம் அங்கே என்று போதனை வரும், எல்லாம் வந்து கொண்டிருக்கும். ஆராதனை என்பது என்ன? தொழுகை தான், தொழுகை மட்டும்தான். நல்ல தெளிவா பைபிள் நாங்க ஏற்கனவே அதை குறித்து பார்த்திருக்கிறோம். அவே இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வேற எங்கேயும் இல்லை பிசாசு. நீங்க நினைக்கிற மாதிரி விக்கிரக கோயில்ல இல்ல. இப்ப இன்றைக்கு நிறைய பேர் விக்கிரக கோயில்ல தான் பிசாசு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அங்க இருக்கிறான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா அங்க இருக்கிறது வேற பிசாசு. பிசாசுல நிறைய வகைகள் இருக்கிறது. நான் ஒரு புத்தகம் இருக்கிறேன், திருடர்கள் ஜாக்கிரதை, பிசாசுடைய தந்திரங்களை குறித்து. பிசாசு எந்த வகை, எப்படி இருக்கு, எத்தனை பேர் இருப்பாங்க, எங்கெங்க இருப்பாங்க என்ற விபரம் எல்லாம் அந்த புத்தகத்துல நான் எழுதி அந்த புத்தகம் எல்லாம் முடிஞ்சது. திரும்ப ரீபிரிண்ட் பண்ணணும். அப்ப பிசாசுடைய தந்திரங்கள் எப்படி வரும் என்றதை முதல் கண்டுபிடிங்க. இது எங்க யார் காட்டி தருவது நமக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதையும் நீங்க கவனிங்க. சர்ப்பம் வாரது நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் அதை காட்டி கொடுப்பார். அதுல வஞ்சிக்கிற ஆவி இருந்தால் காட்டி கொடுக்க முடியும். இப்ப கவனிங்க. இப்ப போதகர் சத்தம் போட இங்க தேவனுடைய விருப்பம் நடைபெறுவதில்லை. அதாவது சத்தம் போடக்கூடாது என்று நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். சத்தம் போடுறது எந்த நேரத்துல என்ன செய்ய வேணும் என்றதான் தெளிந்த புத்தி. அப்ப ஆல்டர் காலிங், அதாவது இறுதி நேரத்துல ஒப்பு கொடுக்க வைக்கின்ற பொழுது அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கைதட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பொறுமையாய் ஒப்பு கொடுப்பது, பேசின வசனத்துக்கு எங்களை தாழ்த்துவது, வசனத்துக்கு நடுங்குவது. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குவதையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் சத்தியம். அப்ப கவனிங்க, இங்கே நடக்கின்ற இங்க என்ன நடக்குது? அப்ப பாஸ்டரையும் பிசாசு வஞ்சிக்குது. தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம், எல்லாரையும் நான் சொல்லவில்லை. பாஷை எப்படி வஞ்சிக்குதுண்டா, நான் வாயை திறக்கும் போது அங்க கைதட்டுறான் என்றால், சத்தம் போடுறான் என்றால், ஆஹா அபிஷேகம், ஆவியான வந்து இறங்கிட்டார். இவரும் சத்தம் போட, அவங்களும் சத்தம் போட, அங்க பிசாசுனுடைய மாயை முழுவதுமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த தந்திரங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சில பேர் பாருங்க, பாட்டு படிக்க சொன்னா அவனை ஏதோ தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருப்பார்கள், அல்லது ஏதோ சாட்சி சொல்லி கொண்டிருப்பார்கள், அல்லது ஏதோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒழுங்கா சாட்சி சொல்ல தெரியாதவர்களும் நிறைய பேர் 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சோ தெளிவு அவசியம், விழிப்பு அவசியம். இப்ப சர்ப்பம் எப்படி கிரியை செய்யறதுன்றதான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன்.
திரும்பவும் நாம் வரும். அப்ப சத்தியம் என்ன சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? இயேசுதான். இயேசு என்றால் என்ன? சத்தியம்தான். வார்த்தை என்றால் என்ன? இயேசுதான். இயேசு என்றால் என்ன? வார்த்தை தான். இது வேற எங்க அங்க பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. நல்ல கவனிங்கள். வார்த்தை தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வார்த்தை தான் ஐயா. நீ என்னத்தை சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஆரம்பித்தது வார்த்தை, முடிக்கிறதும் வார்த்தை. அப்ப ஆரம்பமும் இயேசு, முடிவும் இயேசு. அல்பாவும் இயேசு, ஒமேகாவும் இயேசு. தொடக்கமும் முடிவும் இயேசு. அப்படின்னா தொடக்கமும் முடிவு இயேசுன்னா என்ன அர்த்தம்? வசனம் தான். வசனம் இல்லாத எந்த பங்கனா இருக்கட்டும், சத்தியம் இல்லாத எந்த ஆராதனையா இருக்கட்டும், சத்தியம் இல்லாத எந்த ஊழியமா இருக்கட்டும், சத்தியம் இல்லாத எந்த விசுவாசியா இருக்கட்டும், இதுக்கு பின்னால சர்பம் கிரியை செய்கிறது. சரி, இப்ப பார்க்க போறோம். நாம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதி வருகிறது. வாசிங்கம்மா அடுத்த வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியம் பான்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாத்தீங்களா, யார் வகை காட்டினது? இப்ப கவனிக்கிறீங்களா? இந்த வசனம்லாம் நீங்க வாசித்து இருப்பீங்க, பிரசங்கம் பண்ணி இருப்பீங்க. சோ இது வெளிப்பாட்டோடு, ரெவல்யூஷனோடு பார்க்க வேண்டும். நடக்கிறது என்ன? விரியன் பாம்பு குட்டி வழிகாட்டுகிறது. யார் இந்த விரியன் பாம்பு குட்டி? பாம்பினுடைய பிள்ளை. பாம்பினுடைய பிள்ளை. குட்டி என்ன? பிள்ளை. விரியன் பாம்பு அது எங்க இருக்குது? எங்க இருந்தது? அதுதான் சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவி. இப்ப அந்த ஆவியினுடைய கிரியைகள் குட்டிகளாய் வெளிப்படுகிறது. எப்படி? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் பெற வருகிறார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கை செய்து பெற்றவர்கள் அது ஒரு குரூப், அது சத்தியத்துக்காக நிற்கிற குரூப். சோ இங்க நீங்கள் பார்க்கும்போது பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? பாத்தீங்களா? அபிஷேகம் அதை தான் காட்டி கொடுக்கும். அபிஷேகம் பொய்யை, மாயையை, சர்ப்பத்தை காட்டி கொடுக்கும். அவ யோவானுக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்தது? யாராவது சொல்ல முடியுமா? மைக் ஆன் பண்ணி. யோவானுக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்தது? சொல்லலாம் நீங்கள். ஆவியானவருடைய அபிஷேகம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சத்தியம் எல்லாம் உண்மைதான். ஆவியானவர் அபிஷேகம், சத்தியம் எல்லாம் உண்மைதான். சோ கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அதுவும் உண்மைதான். வேற யோவானை பற்றி என்ன நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோவானை பற்றிய அறிவு எப்படி இருக்கிறது உங்களுக்கு? எலியாவின் அபிஷேகம் இருந்தது. எலியாவின் அபிஷேகம் யோவானுக்குள்ளே இருந்தது. நல்ல கவனிங்க. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்தது? ஆவியானவருடைய அபிஷேகம் அது உண்மைதான். சத்தியம் என்ற அபிஷேகம் உண்மைதான். இருந்த போதிலும் சரியா யோவானுக்குள்ள இருந்தது என்று வேதாகம் அடையாளப்படுத்துகிற எலியாவின் அபிஷேகம் பெற்றவர். அப்ப எனக்கும் உங்களுக்கும் அபிஷேகம் இருக்கும் என்றால் இந்த சர்ப்பத்தை இனங்காட்டி தரும். உடனே கண்டுபிடித்து சொல்லி விட்டாரு. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சத்தம் போட்டு அல்லேலூயா ஆமென் குதூகலம் பண்ணி ஆர்ப்பரிப்போட இருப்பீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறவன் யார்? 8வது வசனம்.
8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரைட். அப்ப யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எடுப்பது எப்படி, யார் எடுக்க வேண்டும்? மனம் திரும்புகிறவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தங்கள் பாவம், மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவங்களை விட்டு விடுதல். இப்ப கவனிங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஞானஸ்நானம் என்ற சொல்லுக்கு, ஞானஸ்நானம் என்கின்ற சொல்லுக்கு மூல பாஷையில பார்க்கிறோம் பெப்டிசோ. இந்த பெப்டிசோ என்றதுதான் பெப்டிசம், ஞானஸ்நானம், திருமுழுக்குன்னு வந்தது. தமிழ்ல திருமுழுக்கு தான் சரி, ஞானஸ்நானம் அவ்வளவாக நல்லது இல்லை. ஞானஸ்நானம் என்றது சமஸ்கிருத வார்த்தை. சரியான தமிழ் மொழி பெருப்பண்ணல் திருமுழுக்கு, முழுகுதல். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பேப்டிசோ என்றால் உங்களுக்கு ஏற்கனவே போன முறை பார்த்தோம், நிறம் மாற்றப்படுதல். கவனிக்கிறீங்களா? நிறம் மாற்றப்படுதல், அதுதான் பேப்டிசோ. அப்ப ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது என்ன நிறம் மாற்றப்பட வேண்டும்? மனதினுடைய நிறம் மாற்றப்பட வேண்டும். சோ ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு முதல் மனம் என்ன நிறமா இருந்தது சொல்ல முடியுமா உங்களுக்கு? என்ன கலர்? கருப்பு. வேறு சரியான பதில், கருப்பு தான். அருமையான பதில் சொன்னீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் எந்த கலர்ல இருந்த கேள்வி கேட்டால் உண்மையின்படி கருப்பு கலர்ல இருக்கு. அப்ப கருப்பு யாருக்குரியது? பிசாசுக்கு. பிசாசுக்குரியது. சரிதானே? ரைட், ஓகே. இப்ப பேப்டிசோ, ஞானஸ்நானம், பேப்டிசம் எடுத்த பின்பு இந்த மனம் எப்படி மாற வேண்டும்? வெள்ளையாக. வெரி குட், வெள்ளையாக மாற வேண்டும். வெள்ளை எதற்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பார்த்தீர்களா? அப்ப இன்றைய கிறிஸ்தவ சமூகம், இன்றைய திருச்சபை சமூகம் இப்படி ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு போதகர் இதை இனம் கண்டு கொள்ள முடியுமா? இனம் கண்டு கொள்ளுகிறாரா? இல்லை. எல்லாருக்கும் ஞானஸ்நானம், விரியம்பாம்பு கூட்டியும் சேர்த்து கொடுத்து விடுறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க விரியன் பாம்பு குட்டியும் வரும். யார் இந்த விரியன் பாம்பு குட்டி? சொல்லுங்க, யார் இந்த விரியன் பாம்பு குட்டி? அவர்கள் யார்? தேவனுடைய போர்வையை போத்துக்கொண்டு தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் தான் விரியன் பாம்பு குட்டிகள். பரிசேயரும் சதுசேயரும், அந்த ஆவி உள்ளவர்கள். அப்ப விரியன் பாம்பு குட்டிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால், இந்த ஞானஸ்நானம் எடுத்த விரியன் பாம்பு குட்டி எங்க இருக்கும்? விக்கிரக கோயிலா, சபையிலா? பதில் சபையில். பாத்தீங்களா எப்படி ஆவியான எங்களை நடத்துறாரு? பாத்தீங்களா? நல்லா விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? விரியன் பாம்பு குட்டிக்கு போய் ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு குத்துது கூடையதுண்டு என்ன சொல்லுவான்? பாப்பை பிடிச்சி மடியில போட்டுட்டு குத்துது கூடையதுண்டா யார் பழி? இதுக்கு யார் பொறுப்பு? யோசித்து பாருங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு பயம் வர்ற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடே, நாம விரியன் பாம்பு கூட்டி கொடுத்து போட்டோமோ ஞானஸ்நானத்தை? இருக்கலாம், இருக்கலாம். நாம் பயப்படுகிறது சரிதான், இருக்கலாம். அதுதான் அவர்களுக்கு சபையில போதகரையே குழப்பி விட்டுருவாங்க, மற்றவனையும் குழப்பி விட்டுருவாங்க. அப்ப எங்க விரியன் பாம்பு பூந்திருக்கு? நீங்கள் சொல்லுகிறது போல, நாம எதிர்பார்க்கிற போல அங்கேயே அல்ல. எங்க? விக்கிரக கோயிலே அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்தோம், பிசாசு எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதிலே தன்னுடைய இடத்தை போட்டு அவன் அங்க அமர்ந்திருக்கிறான். அப்ப சபைக்குள்ள 2 விதமான கிரியைகள் நடைபெறுகிறது. அதை குறித்தும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நிலத்துல, நல்ல நிலத்துல
இந்த நல்ல நிலத்துல கோதுமையும் களையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டும் ஒன்றாக வளர்கிறது. இது எங்கே? இது எங்கே? அப்ப எப்படி நாம் இனங்காண முடியும்? இப்ப கவனிங்க. இப்ப ஞானசானம், பாம்புக்கு ஞானசானத்தை கொடுத்துட்டு எப்படி சபையில நல்லா இருக்க முடியும்? விரியன் பாம்பு குட்டிகளை போய் ஞானசானம் கொடுத்துட்டு எப்படி? உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ தெரியும், நான் இன்னும் விளங்கப்படுத்துகிறேன். வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பொறுமையா கேளுங்க, அப்பதான் இது விளங்கும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இவங்க யாரை சொல்லுகிறார்கள்? ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன். இதை குறித்து யோவான் 8ல வாசித்திருக்கிறோம். ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன். அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? அப்பா 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 ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவன்னு கூப்பிடுகிறார்கள். சோ இவர்கள் யார்? உண்மையா ஆபிரகாமுக்கு பிள்ளையா? உண்மையா இயேசுட பிள்ளையா என்றால் இதை நாம இன்னும் சற்று இனம் காண முடியும். 10வது வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சரி, கவனிங்க. அப்ப யார் இந்த விரியன் பாம்பு குட்டிகள் என்றால் கனி கொடுக்காதவர்கள். கனி என்றா என்னென்று தெரியாதவர்கள், கனி கொடுக்காதவர்கள். அப்ப தேவன் எதற்கு நம்மை சபைக்கு அழைத்து வந்தார்? இதையும் ஏற்கனவே நாம் பார்த்த பகுதிதான் ஞாபகம் ஊட்டுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை இப்பொழுது வாசிக்க வேணா, நேரம் போய்விடும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். அங்கே நேசருக்கு மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் நட்குல திராட்சை செடியை நாட்டினார். கல்லுகளை பொறுக்கி அதை பரிசுத்தப்படுத்தி அதில் நல்ல நட்குல திராட்சை செடியை நாட்டினார். ஆனால் அது இனிப்பான கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தால் அது கனி கொடுக்கின்ற பொழுது அது கசப்பான கனி கொடுத்தது என்று சொல்லி மிகவும் கவலைக்குரிய ஒரு வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிச்சுங்களா? திரும்ப நான் வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை கவனிங்க. இல்ல முடிச்சிருங்க. கவனிங்க. எல்லாரும் நீங்க வசனத்தை எடுத்தா தெளிவு பெறலாம். பைபிள் எடுத்து எல்லாரும் வசனத்தை எடுத்தீங்கன்னா நல்லது. அதுல என்ன சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். எந்த அறிவு? சத்தியத்தை அறிகின்ற அறிவு இல்லாதவர்கள் பிசாசுடைய சிறையிலே இருக்கிறார்கள். சர்ப்பம் என்ற அந்த பாம்பு குட்டிகள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே கணமுள்ளவர்கள் பட்டினியினால் சோர்ந்து போகிறார்கள். என்றால் என்ன? வேத வசனமாகிய சாப்பாடு இல்லாமல் அந்த அவர்கள் நடத்துகிற லீடர்ஷிப்பே வேத வசனம் இல்லை, அந்த சாப்பாடு இல்லை. சத்தியம் என்கிற அந்த ஆவிக்குரிய அந்த சாப்பாடு அவர்களிடத்துல இல்லை. ஆகவே அவர்களும் பட்டினியா இருக்கிறார்கள். அவளை நம்பி ஓடுகிற திரளான ஜனங்கள். எங்களுடைய சபையில 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள், 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள், 2000 பேர் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெருமையா செய்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிற ஆட்கள் இருக்கு. அந்த சபைக்கு போனவர்களை கேளுங்கள். நீங்க எந்த சபைக்கு போகிறீர்கள்? இந்த சபைக்கு போறோம். அப்படியா? அந்த சின்னதா இருக்கு அந்த சபையா? ஓ, அங்கதான் போறோம். ஐயோ, எங்கட சபைக்கு வந்து பாருங்க. எங்கட சபையில வந்து பாருங்களேன். எங்கட பாஸ்டர் வந்து பாருங்களேன். எங்கட சபையெல்லாம் இந்த மாதிரி இந்த 10 பேர் 30 பேர் கொண்ட சபையில 10,000 பேர் இருக்கிறார்கள். எங்களோட சபையினுடைய கட்டடத்தை வந்து பாருங்கள். அது எவ்வளவு பெருசா இருக்கிறது.
எங்க பாஸ்டர் வந்து பாருங்கள், அவ்வளவு எவ்வளவு பெரிய வாகனம் வைத்திருக்கிறார். அவருடைய வாகனத்தை போல இந்த ஊர்ல யார்கிட்டையும் வாகனம் இல்லை. ஸோ காரணம் இதெல்லாம் யார் விரியன் பாம்பு குட்டிகள். தாகத்துல தடவி திரிகிறாங்கள் அந்த விசுவாசிகள். தாகம், எந்த தாகம்? சரியான ஜீவ ஊற்றாகிய ஜீவ வசனமாகிய தேவனுடைய ஜீவ தண்ணீர் கிடைக்காமல் தாகத்துல இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் அங்கே இங்கே என்று ஓடி திரிகிறார்கள். கனமுள்ளவர்களே பட்டினியில வாடி போய் நிற்கிறார்கள். இதைத்தான் ஏசாயா 5:13 தீர்க்க தரிசனமாக ஏசாயா நூடாக தேவன் பேசியிருக்கிறார். ஆகவே இப்ப விரியன் பாம்பு குட்டிகள் எங்கே நிற்கிறது? அதனால தான் நான் சொல்றேன், எல்லாரும் அல்லேலூயா சொன்னா சொல்லக்கூடாது, எல்லாரும் ஆமீன் சொன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் இனங்கண்டு இந்த நபர் யார்? ஒருவேளை தவறுகள் இருந்திருக்கலாம். தவறு என்று சொல்லுகின்ற பொழுது மனம் திரும்புதல் தேவன் விரும்புகிறார். ஒருவேளை முதல் தவறு செய்தவன் நல்லா இருக்கலாம், ஆனா முதல் நல்லா இருந்தவன் தவறு செய்யலாம். இந்த பக்கத்துக்கு நீங்க போக கூடாது. நீங்க சத்தியத்தின் பக்கமா வர வேண்டும். தேவன் மனம் திரும்புறதை விரும்புகிறார். அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நம்மிடத்திலும் தவறுகள் காணப்பட்டால், பிள்ளைகள் குற்றங்கள் காணப்பட்டால் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே இந்த தலைப்பை கொடுக்கும் போது புது வருஷத்திலே நான் உங்களுக்கு சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். 2024 ஆண்டு கைதட்டினோம், அபிஷேகத்தில் நம்பி பாட்டு படித்தோம், எல்லாம் செய்தோம். ஆனால் நம்முடைய உள்ளம் மாற்றமடையவில்லை, எங்களுக்குள்ளே கனி கிடைக்கவில்லை, எங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் இந்த புதிய வருடத்துல அப்படி இருக்கக்கூடாது. புதிய வருடத்துல மாற்றம் அடைய வேண்டும். இதுதான் ஹெட்லைன். அதான் வாழ்க்கையா வல்லமையா? வல்லமைக்கு இடம் கொடுக்கிற நம்முடைய சமூகம் ஏன் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது? சத்தத்துக்கு இடம் கொடுக்கிற நம்முடைய சமூகம் ஏன் சத்தியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது? அதிக நேரம் பாட்டு பாடி சத்தம் போடுகிற நம்முடைய குடும்பம் ஏன் அதிக நேரம் சத்தியம் கேட்க மாட்டேங்குது? அதுதான் மிகவும் நாம் கவனத்தில் எடுக்கக்கூடியது. ரைட், இப்போ கவனிங்க. இன்னும் கொஞ்சம் மேல போறோம். இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? விரியன் பாம்பு இங்கே இருக்கிறது. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்குமா? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ வாருங்கள், இப்ப அடிப்படையிலே வருவோமே. இப்ப ஞானசானத்தை பற்றி பார்ப்போமே. யோர்தான் நதிக்கரையில பரிசேரும் சதுசேரும் விரியன் பாம்பு குட்டிகளோட சேர்ந்து மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கிறவர்களோட சேர்ந்து இவர்களும் வந்து நிற்கிறார்கள். ஆனா அபிஷேகம் ஆவியானவர் கண்டுபிடித்து விட்டார். உடனே எச்சரிக்கை கொடுக்கிறார் யோவானோடாக, இவா உனக்கு யார் வழிகாட்டினது? இப்படி கள்ளத்தனமோ வந்து சபையில வந்து பரலோகம் போகலாம் யார் சொன்னது? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பது கேட்ட கனியை கொடுங்கள். மனம் திரும்பாத எல்லாம் கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட், இப்ப ஞானஸ்நானத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் என்றால், பேப்டிசோ நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப கருப்பு நிறமாய் இருக்கின்ற மனம் இங்க என்ன செய்யணும்? வெள்ளை நிறமாய் மாறணும். அதான் மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான ஞானஸ்நானம். சபைக்கு ஆள் சேர்க்கறதுக்காக வேண்டி அவன் அடுத்த சபைக்கு ஓடி விடுவான். நம்முடைய சபையில அவனுடைய பெயரை பதிய வேண்டும். அதனால எங்களுடைய சபையில ஞானசானம் கொடுத்தோம் என்று ஒரு பெயருக்காக அந்த மனுஷனை பிடிச்சி ஞானசானத்தை கொடுத்தா அவனுக்குள்ள பாம்பு இருக்கு. அந்த பாம்பை அடிச்சு கொள்ளாம ஞானசானம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சமூகம் சத்தியம் இல்லாமல் சத்தத்திலே தங்கி இருக்கிறது. வாசிக்கலாம். ஞானசானத்தை பற்றி தேவன் சொல்லுகிறது என்ன, இயேசு சொல்லுகிறது என்ன? இதுக்கு சொல்றது த கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷன் என்ன? மத்திய 28
மத்திய 28ஆம் அதிகாரத்துல 18 வாசிங்கள். 18. அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, சரி, நான் போதும் உங்களுக்கு போதும். கவனிங்க, ஆண்டவர் சொன்ன ஞானஸ்தானம் என்ன? ஆண்டவர் எப்படி யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார்? ஆனா இன்றைக்கு திருச்சபைகள் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது? எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறது? சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். சத்தியம்தான் இயேசு, இயேசுதான் சத்தியம். அப்ப அதை விட்டு வார்த்தையை விட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். இப்பொழுது இயேசு எப்படி யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார்? பதில் சொல்லலாம் நீங்கள் வசனத்தை பார்த்து. ஏன்னா நான் படிக்கிறோம், இது ஒரு சும்மா வளமையா கேட்கிற பிரசங்கம் எல்லாம் கற்றுக்கொள்ளுது. இப்ப இந்த வசனத்தை பாருங்க, 19 பாருங்க. ஞானஸ்தானம் கொடுக்கணும். சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கணும். ரைட். அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சத்தியத்தை நல்லா சொல்லிக் கொடுக்கணும் பாஸ்டர். இயேசு பத்தி நல்லா சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு ஞானஸ்தானம் கூட? சீசருக்கு. ஆர் சீசர்? அதுக்கும் நடக்குது. கொஞ்சம் இதையும் கவனிங்க. சும்மா 3 கிழமை வாங்க, 3 வாரம் வாங்க, 3 மாசம் வாங்க, உங்களுக்கு பாடம் நடத்துறோம் என்று சொல்லி பாடம் நடத்துவார்கள். ஆனா பாடம் நடத்துவ சீசர் ஆக மாட்டார்கள். அவனு சீசன் ஆக மாட்டான். சீசன் என்றால் யார்? பார்க்க போறோம். சீசன் என்றா யார்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். சீசன் என்றால் யார்? அதை பார்க்க போகிறோம். கவனிங்க. சீசன் என்பதை நாம் பார்க்க யாருக்கு பாருங்க. அடிப்படையே சபையில் அடிப்படையே, அதாவது அஸ்திபாரமே தவறாய் போய்கொண்டிருக்கிறது. ஏன்? கூட்டத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பெரும் கூட்டம் எனக்கு தேவை என்பதுதான் இவருடைய நோக்கம். இதான் விஷன் என்று சொல்லுகிறார். இந்த விஷன் என்று சொல்லுகிறார்களே, தரிசனம் என்று சொல்ல, எங்களுக்கு அவ்வளவு கிராமத்தை அள்ளி கட்டணும், எவ்வளவு கோடியை, இவ்வளவு இத்தனை மக்கள் அள்ளி கட்டணும் என்று சொல்லுகிறார்களே. அப்ப விஷன் எப்படி போய் நிக்குது? விஷன் முதலாவது என்ன? சத்தியத்துக்குள்ள நிக்கணும். சத்தியம் என்றால் என்ன? இயேசுக்குள்ள நிக்கணும். இயேசு ஏன் தன்னை சத்தியம் என்று சொன்னார்? இப்ப நாம என்ன செய்யறோம்? உலகத்தை அள்ளி கட்டலான்னு பாக்குறோம், உலகத்தை வளர்ச்சி போடலான்னு பாக்குறோம். ஐயா, உலகம் இல்ல. முதல் நான் யாரு? நான் சரியாக வேண்டும். உலகம் அடுத்த பக்கம். எங்களை சபையில் இவ்வளவு பேர் வரணும்னு சும்மா அள்ளிக்கொண்டு சில சபைகள் எல்லாம் டாக்கெட் வச்சிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு கீழே வேலை செய்யறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? இங்க பாருங்க, இதுலயும் ஒரு பிசாசு ஒளிஞ்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டித்தார். இந்த டாக்கெட் பண்ணி என்ன செய்யறாங்க? எங்களுக்கு வேணும், சரி, நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். ஆனா ரட்சிக்கப்படணுமே. ரட்சிப்பெல்லாம் சும்மா சபையில வந்து என்ன செய்யறது? சத்தியம்லாம் வந்து என்ன செய்யறது? அந்த போதகர் சத்தியத்துக்குள்ள இருக்கணுமே. இதை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? மத்திய 7:21 பார்த்த, அந்நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே உடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்ற ஒரு பரிதாபன நிலைக்கு தள்ளப்பட்டதின் காரணம் என்ன? சத்தியம் இல்ல, இயேசு இல்ல. இயேசு இல்லாம இவங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு எழுந்தமான போக்குல தங்களுடைய புத்திக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்ப இயேசு ஏன் தன்னை சத்தியம் என்று சொன்னார்? சத்தியம் என்றால் என்ன? அதையும் கொஞ்சம் பார்க்க போறோம். இயேசு தன்னை சத்தியம் என்று சொன்ன காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. அவர் சொல்லுகிறார், குமாரன் எதையும் சுயமாய் பேச மாட்டார். குமாரன் பிதா காண்கிறது எதுவோ, பிதா சொல்லுகிறது எதுவோ, பிதாவின் கிரியை எதுவோ அதை குமாரன் செய்கிறார். அதுதான் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? உண்மை. அப்ப இயேசு
தேவகுமாரனாய் இருந்த பொழுதும் அவர் தேவனாயிருந்த பொழுதும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, கவனிச்சீங்களா, சிலுவையின் மரண பரிணமும் தம்மை தாழ்த்தினார். அதுக்கு காரணம் என்ன? அவர் சிலுவையிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு எபிரேயர்ல பார்க்கிறோம். கவனிங்க, இப்ப இன்றைக்கு ஒரு சீசனானவன் சிலுவை சுமக்க ஆயத்தமா இருக்கிறானா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன போதிக்கப்படுது? நீ இயேசுட்ட வந்தா கஷ்டப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, உனக்கு பாடுகள் இருக்கா, ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படி பாடுபட்டா, கஷ்டப்பட்டா, தரித்திரப்பட்டா நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்ல. ஏன் அந்த சிலுவை அனுமதிக்கப்படுகிறது? கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்காக. ஏன் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது? நாம் சீர்திருத்தல் பண்ணும்படியாக, சீர்படும்படியாக. அவை சீர்பட தேவையில்லை, நான் கற்றுக்கொள்ள தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு உடனடியாக பொய்யான வாக்குத்தத்தம் தேவை, பொய்யான ஆசீர்வாதங்களை கூறுகின்ற ஆசாரியன் தேவை, பொய்யாய் வழிநடத்துகிறவன் தேவை என்று இன்னைக்கு உலகம் மாயைக்குள்ளே சிக்கி இருக்கிற காரணம் பாம்புகள் இருக்கிறது. அவ யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? சீசனுக்கு என்று சீசராக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். யார் சீசன்? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13:35. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாத்தீங்களா? யார் சீசன்? முதலாவது அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த சீசன் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அன்பு இருக்கிற சபையில, இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள அன்பு இருக்க ஃபர்ஸ்ட் அடிப்படையே இல்லைங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப ஒரு சீசன் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? சீசனுக்கு. இவன் சீசனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முதல் அவன் அன்புள்ளவனாய் மாற வேண்டும். கருப்பு உள்ளம் வெள்ளை உள்ளமாய் மாற வேண்டும். அதை மாற்றம் செய்யாத போது இடமாற்றம் நடந்திருக்க தவிர மனமாற்றம் நடக்கவில்லை. இடமாற்றம். முதல் கந்தசாமி, இப்ப இயேசுசாமி, அவ்வளவுதான். கந்தசாமிகிட்ட இருந்தோம், இப்ப இயேசுசாமிகிட்ட வந்திருக்கிறோம். சோ இடமாற்றம் நடந்திருக்கிறது, மனமாற்றம் நடக்கவில்லை. அதனால முதல் இருக்கிற அந்த 5 பேர் 10 பேர் அது உண்மையா சீசர்களா இருந்தா போதும். அதுக்கு பிறகு பெரிய 12 சீசர்களை கொண்டுதான் இந்த உலகமே மாற்றம் அடைந்திருக்கிறது. அதனால 12 லட்சம் சீசர்களை உருவாக்கி நான் உலகத்தை கலக்க போறேன் என்றால் இதெல்லாம் எனக்கு தெரியல, அது சத்தியம் இல்லை. 12 பேரை உருவாக்கி அதுலயும் உருப்படி இல்லாத அந்த யூதாசு, பேதுரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றார். தோமா எப்ப பார்த்தாலும் என்னது ஒரே அவிசுவாசம் பட்டு இருக்கிறாள். அடுத்து கொஞ்சம் பேர் நான் பெரியவனா நீ சின்னவனான்னு ஒரே சண்டை போடுற கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் உருவாக்கித்தான், கருப்பு மனதை வெள்ளை மனமா ஆக்கித்தான் சீசர்களாக இந்த உலகத்துல போங்கன்னு அனுப்பிவிட்டார். அவருடைய அந்த சீசத்துவம் தான் இன்றைக்கு உலகத்துல இந்த வேதாகமத்தை கொண்டு சென்றிருக்கிறது. அவை இதுக்குள்ள அவருடைய வேலையை செய்ய விடாதபடி ஏதேன்ல தடுத்த அந்த பாம்பு இன்றைக்கும் தேவராஜ்யம் கட்ட விடாதபடி இன்றைக்கும் திருச்சபைகளுக்குள்ளே பாம்பு இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து முடித்து விடும், டைம் போய்விட்டது. ஓ க்ளோரி டு காட். வாசிங்கள். மத்தேயு 16:24, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சீசர்கள் சிலுவை சுமைக்க விருப்பம் இல்லை.
நான் நேற்று சொன்னது போல, அந்த அன்னைக்கு சொன்னது போல பிஷப்மாரன்னு சொல்லிக்கிட்டு சிலுவை அவங்க சுமக்குறாங்க. பிளாஸ்டிக் சிலுவை அல்லது மரக்கட்டை சிலுவை அவர்கள் சுமந்து கொண்டு வர்றாங்க. சிலுவை என கழுத்திலேயா போட சொன்னார்? சிலுவை என்றால் என்ன பாருங்க. இதெல்லாம் தவறான உபதேசம் பாருங்க. தனி பிஷப் என்ற உத்தியோகம் இருக்கிறது, ஆனா பிஷப் என்ற உடை இல்லை வேதாகமத்துல. நல்ல கவனிங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இப்ப அந்த பிஷப் என்ன செய்யறார்? நிறைய பேரை ட்ரைனிங் கொடுக்கிறார், நிறைய பேருக்கு அதை செய்யறார், இதை செய்யறார், நிறைய பேரை வச்சு போதிக்கிறார். இப்ப அவருக்குள்ளே ஒரு மனமாற்றம் இல்லை. சிலுவையை போட்டுட்டு வரார். இதெல்லாம் விட்டுட்டு தானே ஐயா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களும் முந்தி சிலுவை போட்டாக்கள் தானே. ஒரு விசுவாசி சிலுவையை போட்டுட்டு வந்தா ஒரு பாசை ஏற்றுக்கொள்வாரா? யோசிங்க. ஆனா பிஷப்பு என்று சொல்லுகிறவர் சிலுவையை போட்டுட்டு வந்தா நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க. ஒரு விசுவாசி பிளாஸ்டிக் சிலுவைய சர்ச்சுக்கு வரும்போது போட்டுட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? எது நீதி, எது தேவனுடைய நீதி? யோசித்து பாருங்க. நாம எங்க இருக்கிறோம்? எவ்வளவு தேவன் வேதனைப்படுவார்? ஏன் சிலுவையை சுமக்க சொன்னார்? சிலுவைதான் எங்களை சீர்படுத்துகிறது, சிலுவைதான் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, சிலுவைதான் எங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறது, சிலுவைதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது, சிலுவைதான் இந்த உலகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது, சிலுவைதான் சாபமாய் இருந்த அந்த சிலுவை சின்னம், இயேசு சிலுவை சுமந்த பிறகுதான் அது புனித சின்னமாக மாறினது. புனித சின்னம் என்றா கழுத்துல போடுறதுக்கு அல்ல, அல்லது மெழுகுவர்த்தி கொளுத்தி வணங்குவதற்கு அல்ல. அது ஒரு அடையாளம். சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு பாடுகளும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வெள்ளிக்கிழமை தவறாமல் வாருங்கள். நிறைய பேர் வருவதில்லை. நல்லா படிக்கக்கூடியவர்களே சில பேர் வருவதில்லை. என்னன்னு தெரியல. தடைகள் மாற்றும்படி செவியுங்க. எனக்கும் தடைகள் இருக்கிறது. கர்த்தர் மாற்றும்படி செவியுங்க. இந்த ஜெபம் என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும் என்று சொல்லி ஜெபிங்க. பாரத்தோட சபையில மாற்றம் வரணும், விசுவாசிகளுக்குள்ள போதர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். God bless you. Thank you, Pastor. Thank you.